ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திவ்யா, ரெடியா போலாமா? நான் எப்பயோ ரெடி டாடி. ஆமா, வாக் போகும்போது ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. வா சொல்றேன், போலாமா? என்ன? போகாத, மேல வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்ன திவ்யா நின்னுட்ட? இல்ல டாடி, நான் இன்னைக்கு வாக்கிங்க்கு வரல. ஏன்? இல்ல, பாட்டி புதுசா கதை சொல்றேன்னு சொன்னாங்க, மறந்துட்டேன். வாக் போயிட்டு திரும்ப வந்தா எனக்கு தூக்கம் வந்துடும். நான் பேசாம கதை கேட்டே தூங்கிடுறேன். இன்னைக்கு நான் வரல, சாரி டாடி. ஏன் திவ்யா, உன் பாட்டிக்கு கதை சொல்லவே வராது, கழுத்து அறுக்குறாங்கன்னு சொல்லுவ. இப்ப என்ன புதுசா கதை கேட்க போறாங்கற? டேய், இப்பெல்லாம் அறுக்காத மாதிரி புதுசா குடும்ப கதை வச்சிருக்கேன். அததான் நான் அவகிட்ட சொல்ல போறேன். யாரு நீ? ஆமா, நீ வா தங்கம், நான் உனக்கு நல்ல கதை சொல்றேன். அவனை பார்க்காத, வா வாடி தங்கம். வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பாட்டி, இப்ப எது கதை சாத்துன? ஏய், சத்தம் கேட்க கூடாதுன்னு தான். அதுக்கு நீ உன் காதல முன்னோம். ஐயோ, இங்க பாரு, நம்ம பேசுற சத்தம் உங்க அப்பனுக்கு கேட்க கூடாதுன்னு தான். நீ வேற என்ன படுத்தாதடி. சரி, படுத்தல. நீ ஏதோ கூப்பிட்டதோ நான் ஃப்ளோல கதை சொல்ல போறேன்னு அடிச்சு விட்டேன். நீ ஒன்னும் நிஜமா கதை சொல்ல கூப்பிடல. ஏன்? நீ சொல்ற கதையை கேட்டா காதுல இருந்து ரத்தம் தானே வரும். அடிப்பாவி, பாக்காத. எதுக்கு ரகசியமா கூப்பிட்ட, அது முதல்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்லடி. ஒன்னும் இல்லைன்னா எதுக்கு என்ன தேவையில்லாம கூப்பிட்ட? நான் போறேன். நில்லடி, இவ வேற. இங்க பாரு, ஃபேமிலி ட்ரீ நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்க போய் தானே வச்சிருக்கேன். இத சொல்லவா சிக்னல் கட்டி வர சொன்னேன்? அது இல்லடி. இங்க பாரு, இதுல இருக்கிற மாதிரியே நம்ம எல்லாரும் சீக்கிரமா ஒரே குடும்பமா இருக்கணுமா இல்லையா? ஆமா, ஆகணும் தான். அதுக்கு தானே டாடியும் ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்கல்ல. சொல்லி இருக்காங்க தான். இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம அசால்ட்டா இருக்க கூடாது. சரி, அதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. சொல்லு. இங்க வா, இங்க வா, உட்காரு, உட்காரு. இங்க பாரு, ரெண்டு பேரோட நடவடிக்கையும் சரியில்லையே. அது ஒண்ணு இல்ல வாசு. வாசு, நான் ஒரு ஜோக் சொன்னா அத கேட்டு திவ்யா உழுது உழுது சிரிக்கிறாடா. அவ எங்க சிரிக்கிறா? நீதான் பைத்திய மாதிரி சிரிக்கிற. சிரிடி, சிரி. அப்படின்னு ஜோக்கு என்கிட்ட சொல்லு, எனக்கு சிரிப்பு வருதான்னு பாக்கலாம். அது வந்து சொல்லு. கோல்டன் வேர்ட், நாட் ரிப்பீட்டட். அந்த மாதிரி தான் இந்த ஜோக்க ஒரு தடவை சொன்னாதான் சிரிப்பு வரும். சிரிடி, சிரி. ஐயோ, சொல்லலாம். ஆமா டாடி. நீ அளந்து விட்ட வரைக்கும் போதும். நான் திவ்யா கிட்ட தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போ சொல்றியா? போறேன். திவ்யா,
நாளைக்கு உனக்கு நான் வேற ஜோக் சொல்றேன், நல்லா சிரி. திவ்யா, நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வெளியே போறோம். நாமளும்னா நானும் நீ பாட்டியா டாடி? இல்ல, நான், நீ, கௌதம், மதி, அவங்க அம்மா. ஐயா, வினோதினி ஆண்டி வராங்களா? ஜாலி ஜாலி. எங்க டாடி போறோம்? அத நாளைக்கு சொல்றேன், இப்ப தூங்கு. சரி டாடி. ஏய், நீ எதுக்காக அவளை வெளியில கூட்டிட்டு போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் திட்டம் பலிக்காத மாவனே. இந்த காரைக்குடி கற்பம் இருக்கிற வரைக்கும் அது பலிக்காது. ஐயோ வரானே.